கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் நேற்று மாயமான நிலையில் இன்று அவனது வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த இடத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் வசித்து வரும் தம்பதியினர் கார்த்திக் சுந்தரியினர். இந்த இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றார்கள். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் மணிகண்டன் 7ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். 2வது மகன் கருப்பசாமி 5ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இவர்கள் இருவரும் அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த 2வது மகன் கருப்பசாமி வீட்டிலேயே இருந்துள்ளான். இந்த நிலையில் நேற்று காலை வீட்டில் பெற்றோர் மகனுக்கு உணவளித்துவிட்டு இருவரும் வேலைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் தனியாக இருந்த கருப்பசாமி விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகிவிட்டதாகவும், மாயமான சிறுவனுடைய கழுத்தில் நகைகள், அதாவது செயின் மற்றும் மோதிரம் ஆகியவை அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இந்த பகுதியில் பள்ளி மாணவன் மாயமானது குறித்து உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர் அனைவரும் உட்பட போலீசாரும் தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை மொட்டை மாடியில், அதாவது அந்த அருகில் உள்ள வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் அந்த சிறுவன் கருப்பசாமி சடலமாக கிடப்பதாக அங்கு உள்ளவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் அங்கு வந்த அந்த பெற்றோர் மற்றும் போலீசார் மொட்டை மாடியில் இறந்து கிடப்பதாக தகவல் தெரிந்து அவர்கள் உடனே ஓடி வந்து பார்த்துள்ளார்கள். இதனை அடுத்து சிறுவனுடைய உடல் மீட்கப்பட்டு அந்த கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து ஒரு 6 மணி நேரம் ஆகியுள்ளது என்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுத காட்சி மிகவும் வேதனைப்படக்கூடியதாக இருந்தது. மாயமான சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக அவர் இறந்துள்ளாரா என்பது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் குறித்து அவரது தாயாரும் கூறும்போது, அவருடைய கழுத்தில் அந்த தங்க நகைகள் இருந்ததாகவும், இப்பொழுது சடலமாக கிடக்கும்போது தங்க நகைகள் எதுவும் இல்லை என்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களை நேற்றில் இருந்தே நாங்கள் தேடி வந்தோம். நேற்று கூட அந்த வீட்டில் போய் பார்த்தோம், அப்போதும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று காலை அதிகாலை அந்த வீட்டில் அவர் சடலமாக கிடந்துள்ளார் என்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.